Hi everyone, welcome to the channel Automation Testing Tamil. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்ஒர்க்கில் இருக்க லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் பற்றி ஆல்ரெடி போட்டிருப்போம். பட் ஆனால் ஹை லெவலில் என்ன டைப்ஸ் இருக்குது, இன்டர்ஃபேஸ்னால் என்ன, கிளாஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். இதில் பர்டிகுலராக லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டோட இன்டர்ஃபேஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா அரே லிஸ்ட், லிங்கட் லிஸ்ட் அண்ட் வெக்டார் லிஸ்ட் 3 கிளாஸஸ் இருக்குது. லிஸ்ட்டுனால் என்னென்னா இப்போ நம்ம வந்து செலினியமில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வெப்பேஜில் நிறையா வெப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதில் லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட்ஸும் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, லைக் ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறையா ரோஸில் 1 2 3 4 அந்த மாதிரி நிறையா வேல்யூஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட்டாக எடுத்து நம்ம வந்து செக் பண்ணுவோம், நம்ம சென்ட் பண்ண வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுவோம். வெப் எலமெண்ட்டை லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட்டாக எடுப்போம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்டர்வியூவில் உங்ககிட்ட